வந்தாச்சுல நம்ம தெப்பத் திருவிழா. வாங்க மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபேமிலியாகிட்டு இன்றைக்கி எல்லோரும் எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம களக்காடு தெப்பத் திருவிழா பார்க்க வந்திருக்கோம். சூப்பராக ஜோடிச்சிருக்கீங்க, நல்லா இருக்குது. நல்ல கூட்டம், நல்ல க்ரௌடு, நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாம் போலீஸ் நல்லா நிறைய கடைகள்லாம் போட்டுருக்காங்க. நிறைய ராளமங்கள், சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஏகப்பட்டதெல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணதுக்கு. களக்காட்டினாலே என்ஜாய் பண்ணதுக்கு அந்த 3 நாள் நடக்கிற தெப்பத் திருவிழா தான். எல்லா பக்கத்து ஊர், பக்கத்து கிராமத்துலேருந்து, கிராமம் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. நிறையா சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. களக்காட்டில் இங்கே உள்ளவங்க எல்லாருமே என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம்னா இதுதான், அந்த 3 நாள் நடக்கிற இந்த தெப்பத் திருவிழா தான். வாய்ஸு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் கேட்கும், ஏன்னா ஃபுல்லாக சளி பிடிச்சிக்கிட்டு, ஃபுல்லாக பனி, நல்லா பனி விழுகுது. என் பையன் எப்போ நான் அந்த ராட்டத்தில் போய் அவன் தான் இருந்தான். சரி, இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, 60 ரூபா கொடுத்து போய் அனுப்பிவிட்டாச்சு. இல்லை, அம்மாவும் அவனையும் அனுப்பிவிட்டாச்சு. ஒரு சுற்று தான் சுற்றிருப்பான். நல்லா காற்றடிக்கும் போலுக்கா, நல்லா உறங்கியாச்சு. தலைவர் உறங்கி எழுந்துச்சி வராது பாருங்க. இந்த இடம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வருது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற வழி தான். இப்போ போகிறவங்க நம்ம அண்ணங்க தான். எப்படி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான தண்ணியிலே ஒரு வண்டி மாதிரி. அது என்ன வண்டின்னு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். சின்ன பசங்களுக்கு தான் நிறையா இது இருக்குது. தாத்தா சொல்லுதாரு, அங்கிட்ட போய் வீடியோ எடுங்கப்பா, எனக்கு ஃபஸ்ட்டு வழியை விடுங்கப்பா, வியாபாரத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு போகிறாரு. சரி, வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதையும் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இங்கே வந்து அட்டன்ஸை போட்டாச்சு. போட்டு ஒரு சேரை பிடிச்சி அது இப்படின்னு உட்காந்து முயற்சி பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு